ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் இந்த மால்ல நம்ம ஏசி காத்து வாங்க மட்டும் தான் வந்திருக்கோம். இவன் என்னடா ஷாப்பிங் கூட்டு வந்துக்கிறா? சொல்லுங்க எந்த கடைக்கு இங்க போலாம் ஃபர்ஸ்ட்? ஏங்க நம்ம வேணா இந்த டி நகர் இல்ல பாடியில இப்போ 1க்கு 2 கடை கூட வந்துச்சுங்க. நம்ம என்ன அங்க போய் ஷாப்பிங் பண்ணலாம்ல? ஏன் இப்போ இந்த மால்ல ஷாப்பிங் பண்ணா இப்போ என்ன? இல்ல இங்க விக்கிற ரேட்டுக்கு நம்ம வெளில நிறைய பொருள் வாங்க முடியும். ஆனா இங்க கம்மியா தானே வாங்க முடியும். அதனால தான் சொன்னேன். ஓ பொட்டாட்டிக்கு நீங்க முதல்ல ஒண்ணு ஆசையா வாங்கி தர பொருளை கூட நீங்க ரேட் போட்டு தான் வாங்கி தருவீங்க. எனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்க மாட்டீங்களா? ஐயோ அழ ஆரம்பிச்சிட்டாலே. எங்க வீட்ல என்ன ராணி மாதிரி பாத்துக்கிட்டாங்க. ஆனா இங்க பாரு. எங்க அழாதீங்க. உங்களுக்கு எந்த கடையில போய் ஷாப்பிங் பண்ண ஆசை இருக்கோ நீங்க அங்கேயே போங்க. நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம். ஜாலி போலாம். அழுகுற மாதிரி ஆக்டிங் பண்ணதா நம்ம வலிக்கு வராங்க. தேங்க்ஸ்மா இந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்ததுக்கு. போலாமாங்க? போலாம். A few moments later. என்னங்க இந்த கிராக்ஸ் கடையில எனக்கு ஒரு செப்பல் வாங்கி தரீங்களா? செப்பல் தானங்க, வாங்கிக்கோங்க. ஓகே. செப்பல் என்ன எவ்வளவு ரேட் வந்துற போகுது? ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் இருக்கு போகுது. வாங்கிட்டோம். என்ன வர போகுது? ஏங்க பாத்துட்டே இருக்கீங்க. எது பிடிச்சிருக்கோ டக்குன்னு வாங்குங்க. இல்லங்க இந்த ரெண்டுத்துல இதோட பிரைஸ் வந்து 4000 ரூபாய் போட்டுருக்குது. இதோட பிரைஸ் வந்து 5000 ரூபாய் போட்டுருக்கு. அதான் எது வாங்கினா கரெக்டா இருக்கும் நமக்கு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு செப்பல் 4000 ரூபாய் 5000 ரூபாவா? ஏங்க ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்க போதுங்க. நீங்க அந்த கடைக்காரர் இருக்கீங்க. இல்ல நானே கேக்குறேன் சார். ஐயா பிரிண்டிங் மிஸ்டேக்லாம் கிடையாது. இதோட ஒரிஜினல் பிரைஸ் இதுதான். ஏங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு எனக்கு எங்க அப்பாக்கு எங்க அப்பாக்கு என் தம்பிக்கு எல்லாருக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுத்தா கூட 5000 ரூபாய் வரலங்க. நீங்க என்ன ஒரு செப்பல் 5000 பண்றீங்க? ஏங்க இந்த செப்பல் நல்லா குவாலிட்டியா இருக்குங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பாருங்க இந்த செருப்பு வெறும் 100 ரூபாய் தான். டி நகர்ல வாங்கின 3 வருஷமா நல்லா உழைக்குது. இந்த செருப்பு தொலைச்சு போனா கூட சரி போச்சு 100 ரூபாய் குத்தி வாங்கிக்கலாம். ஆனா நீங்க சொல்ற செருப்பு அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வாட்ச்மேனே வைக்கணும் போலயே. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு காலத்துல உங்களுக்கும் எனக்கும் சண்டை வரும்ல, அப்ப நான் உங்களை செருப்பாலே அடிப்பேன். செருப்பால அடிப்பியா? அத நீங்க வேற யாருக்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு அசிங்கமா இருக்கும்ல. ஆனா அதுவே நான் இந்த செருப்பால நான் உங்களை அடிச்சேனா, என் பொண்டாட்டி என்ன செருப்பால அடிச்சா, ஆனா 5000 ரூபாய் செருப்பால அடிச்சா நீங்க பெருமையா சொல்லலங்க. அப்போ என்ன செருப்பால அடிக்கிறதுக்கு தான் இந்த 5000 ரூபாய் செருப்பு வேணும்னு சொல்றீங்களா? ஏங்க இப்போ எனக்கு இது வாங்கி தரீங்களா மாட்டீங்களா? அதெல்லாம் வாங்கி தர மாட்டேன். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் காப்பி செருப்பு டி நகர்ல நிறைய இருக்குது. நம்ம அங்கே போய் வாங்கிக்கலாம். பார்க்க அப்படி பக்கா ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி ஊர்ல நிறைய பேர் போட்டு சுத்தி நிக்கிறானுங்க. நம்ம அங்கே போய் வாங்கிக்கலாம். இது வேணாங்க. நம்ம போலாம் வாங்க. அப்ப நீங்க எனக்கு இது வாங்கி தர மாட்டீங்கல்ல? போச்சு அல ஆரம்பிச்சிட்டா. அடுத்த டைலாக் எங்க வீட்டுல என்ன ராணி மாதிரி பாத்துக்கிட்டாங்கன்னு. எங்க வீட்டுல என்ன ராணி மாதிரி பாத்துக்கிட்டாங்க. ஆனா இங்க பாரு ஒரு செப்பல் எனக்கு வாங்கி தர மாட்டாங்க. சொன்னே அதே டைலாக் வந்துச்சு. என்னத்தை வாத்தாக்காரி ராணி மாதிரி இவ்வளவு பாத்துக்கணும்னு தெரியல. அழாதீங்க. உங்களுக்கு அந்த செருப்பு வேணும் இல்லைங்க? வாங்கிடலாம் சார். அந்த செருப்பை பில்லு போடுங்க. இந்த கார்டு இந்தாங்க மேடம். செப்பல் வாங்கியாச்சு. ஒரு செருப்புக்கு 5000 ரூபாய் போயிடுச்சு. ஏங்க ஷாப்பிங்லாம் முடிஞ்சிச்சு இல்லைங்க? அடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போயிடலாம்ல? ஐயா ஷாப்பிங் முடிஞ்சிச்சா? இப்பதான் ஷாப்பிங் பண்ணவே ஆரம்பிக்க போறோம். ஹோட்டல்ல சாப்பிடும் போது ஸ்டார்டர்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து வைப்பாங்களே, அந்த மதன செப்பல் இதுக்கு அப்புறம் தான் மெயின்டேஜ்க்கு போகணும். நான் அங்க தெரியுதுல அந்த கடையில போய் நான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பின்னாடியே வாங்க. ஏங்க செருப்புக்கே 5000 ரூபாய் போச்சு. இப்போ ஷாப்பிங் நடக்க போது தெரியலையே. போய் தொலைவோம். பொண்டாட்டியாச்சே. வெல்கம் மேடம். வாங்க மேடம், கடைக்குள்ள வாங்க. இந்த மாதிரி சாரி நீங்க பாக்குறீங்க சார்? இந்த மாதிரி நல்ல அழகான 2 சாரி எடுத்துட்டு வரீங்களா சார்? கடை ஃபுல்லா தேனாலும் உள்ள கேவலமான சாரி கிடைக்காது. என்ன சொன்னீங்க இப்போ? அது என்ன சொன்னாங்கன்னா, இந்த கடை ஃபுல்லா தேடினாலும் உங்க அளவுக்கு மிஞ்சின எந்த சாரியும் கிடைக்காதுங்க மேடம். ஐயோ வாங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க எங்கே இருங்க, நான் போய் சாரி எடுத்துன்னு வரேன். ஒரு சாரி விற்கிறதுக்கு எவ்வளோ போய் சொல்ல வேண்டியதாகுது பேர். இந்த கடைக்கு தான் வரேன்னு சொன்னா. எங்க அவ? மேடம் நாங்க மேடம் உங்க அளவுக்கு ஈக்குவலான 2 சாரி எடுத்துட்டு வந்துக்கிறேன். நாங்க வாங்கி பாருங்க. எனக்கு நான் இங்க இருக்கேன். சீக்கிரம் இங்க வாங்க. என்னமா சாரி எல்லாம் செலக்ட் பண்ணிட்டியா? எனக்கு இந்த 2 சாரில எந்த சாரி எனக்கு நல்லா இருக்கும்னு நீங்களே சொல்லுங்க, எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் இருடா பிரகாஷ்.
செருப்பே வந்து 5000 ரூபாய் வந்தது. இந்த சாரி எவ்வளோ ரேட் இருக்குன்னு நமக்கு தெரியாது. வாய் விட்டு மாட்டிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் நம்ம அவகிட்ட ஏதாவது சொல்லி சாரியை வாங்கிட்டு ரேட்டை பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணுவோம். ஏமா நீ அந்த 2 சாரி என்கிட்ட கொஞ்சம் கொடுமா, அதில் நான் ஏதாவது டேமேஜ் ஏதாவது இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு நம்ம சொல்கிறேன். சார் அதெல்லாம் ஒரு டேமேஜ் இருக்காது சார், எல்லாம் ஃப்ரெஷ் பீஸே, பிராண்ட் நியூவே. பரவாயில்ல சார், நான் அந்த ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ப்ரைஸ் டேக் எங்கே இருக்குது சார்? நான் தான் சொல்றேனே சார், கடைக்காரன் நம்ப மாட்டீங்களா? ஏங்க அவர் தான் இத்தனை வாட்டி சொல்றாருங்க, அப்புறம் ஏங்க பாக்குறீங்க? ஏய் உனக்கு நான் புருஷனா இல்லை அவன் புருஷனா? அவர் ஏய் என்ன சொன்ன இப்போ? இல்ல இல்ல அவர் இல்ல, நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? கொஞ்சம் புருஷனை மாத்தி சொல்லிட்டு இருப்பேனே. ஒரு 2 நிமிஷம் இருங்க, நான் இது பாத்துக்கிறேன். இதோட ரேட்டு 7300 ரூபாவா? ஐயோ இந்த சைடு எது கம்மியா இருக்குன்னு பாப்போம். 8992 ரூபாவா? ஏங்க சீக்கிரம் சொல்லுங்க எந்த சாரி நல்லா இருக்குன்னு. வாங்கிட்டு சீக்கிரம் வீட்ல போயிட்டு சீரியல் பார்க்கணும்லங்க, டைம் ஆகுதுங்க. இந்த ரெண்டுத்துல எந்த சாரி சொன்னாலும் நமக்கு ஆப் கன்ஃபார்ம். ஏதாவது சொல்லி சம்பளிடா பிரகாஷ். சார் சீக்கிரம் சார், கலாசாத்திர டைம் ஆயிடுச்சு சார், சீக்கிரம் டிசைட் பண்ணி சொல்லுங்க சார். யோ என்னையா சாரி இதெல்லாம்? அவ பாரியா, அவ மூஞ்ச பாரியா, எவ்வளவு அழகா லட்சணமா இருக்கு பாரியா. அவ என் பொண்டாட்டி இல்லையா, அவ என்னோட ராணி. ராணி இந்த மாதிரி கேவலமான ட்ரெஸ் போடுவாங்க. இங்க பாரு இதெல்லாம் என்ன கலரே இதெல்லாம்? எங்க கோவப்படாதீங்க, சாந்தம் சாந்தம். சார் அது பாய முடியா, இந்த மாதிரி சாரி எல்லாம் உன யாரையும் எடுத்துன்னு வர சொன்னா? ஏய் நீ கூப்பிடு, உன் மேனேஜர் கூப்பிடு. மேனேஜர் சார் மேனேஜர்லாம் கூப்பிடுவாங்க சார், சாரி சார். நீ இந்த ட்ரெஸ் எடுத்துறது எனக்கு வெறுப்பாவது. நீ கூப்பிடியா, உன் மேனேஜர் கூப்பிடியா? எங்க அது என்னோட அழகு கம்மியா தான் இருக்கு, அதுக்கு ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? உனக்கு தெரியாதுமா, நீ அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். சார் தெரியாம எடுத்துட்டு சார், நீங்க அந்த சாரியை கொடுங்க சார். உங்க பொண்டாட்டி அழகுல நான் ஒரு சாரி எடுத்துன்னு வரேன் சார், நீங்க கொடுங்க சார். தா புடி போய் நல்லா அழகான சாரி எடுத்துன்னு வா போ. சார் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், பை மிஸ்டேக். நான் போயிட்டு நான் சாரி மாட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். மாத்தி எடுத்துட்டு வரேன்ட்டு இதோட காஸ்ட் எடுத்துன்னு வந்துட்டா என்ன பண்றது? அவகிட்ட சொல்லி அனுப்போம். சார் 1 மினிட் இங்க வாங்களேன், கொஞ்சம் பேசணும். சார் நான் பேசினது எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எடுத்துட்டு வந்தீங்களே சாரி, அது ஒன்னும் 7000 ரூபாய் 8000 ரூபாய் போட்டுருந்தா, அது நான் வாங்கிட்டேன்னா என்னோட பேங்க் பேலன்ஸ் 25000 ரூபாய் தான் சார் இருக்குது. அதுக்கே ஃபுல் பணம் போயிட்டு நான் பிச்சை தான் சார் எடுக்கணும். என்ன குசு குசுன்னு பேசுறாங்க? நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? 1000 ரூபாய் இல்ல அதோட கம்மி பிரைஸ்ல இருந்தா ரொம்ப சந்தோஷம் சார். அந்த பிரைஸ் ரேஞ்சில் ஏதாவது சாரி எடுத்துட்டு வந்து இவகிட்ட கொடுங்க, அதுல நான் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போயிடுறோம் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், எனக்காக இது மட்டும் கொஞ்சம் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். அவ்வளவுதானே சார், விடுங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். என்ன நீங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல மேடம், உங்க அளவுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்க ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொன்னாரு சார். ஆமாமா அதுதான்மா பேசியிருந்தோம். அப்படியா? அப்ப சரி சரி சரி, ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க எங்க இருங்க, நான் போய் சாரி மாத்தி எடுத்துட்டு வரேன். A few moments later. மேடம் சார் சொன்ன மாதிரியா உங்க அளவுக்கு ஏத்த மாதிரி 2 சாரியை கொண்டு வந்துக்கிறேன் மேடம். நம்ம தாங்க பாருங்க பாருங்க. கொடுங்க சூப்பரா இருக்கு 2 சாரியும். சார் நான் சொன்ன மாதிரியே 1000 ரூபாய்க்கு கம்மியா தானே? சார் நீங்க சொன்ன மாதிரியே தான் சார், கவலைப்படாதீங்க. தேங்க்யூ சார். எனக்கு இப்போ இந்த 2 சாரி ஓகேவா? இதுல சொல்லுங்க எது நம்ம எடுத்துக்கலாம். 1000 ரூபாய்க்கு இல்லனா கூட்டி கழிச்சு பார்த்தா 2000 ரூபாய் கூட வராது. நம்ம பொண்டாட்டி தானே, இது கூட செலவு பண்ணலாம். எப்படி இந்த 2 படமும் உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்குமா? நம்ம 2 எடுத்துக்கலாம். 2 எடுத்துக்கிட்டா 2 சாரி எடுக்கா. ஜாலி ஜாலி ஜாலி. ஏங்க நான் போய் பில் கவுண்டர் லைன்ல நிக்கிறேன், நீங்க வாங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இல்ல வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரத்துல எனக்கு பச்சா வச்சிருப்பா. ஐயோ இதுல என்ன சார் இருக்குது, இது என்னோட கடமை சார். நீங்க போங்க சார், க்ளோசிங் டைம். அந்த போறேன் சார். சார் தேங்க்யூ சார். சார் கேஷா கார்டா? கார்டு மேடம். கார்டு தேய்ச்சா 10 செகண்ட்ல பேங்க்ல இருந்து மெசேஜ் வச்சு பாரு. ஏங்க போனே ஒரு ஷாக்கா வாத்துறீங்க, என்னாச்சு? ஒரு நிமிஷம் இருமா மேம். நீங்க பில் அமௌண்ட் மாத்தி தப்பா போட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 2000க்கு நீங்க 25000 போட்டுட்டு இருக்கீங்க மேம். பேங்க்ல இருந்து 25000 டெபிட்டட் மெசேஜ் வந்திருக்கு. சார் பில் அமௌண்ட்ல மாத்தில போடல சார், கரெக்ட்டா தான் போட்டுருக்கோம். இந்த பாருங்க சார், இந்த சாரியோட பிரைஸ் 10500. 10500 ரூபாவா? அண்ட் இதோட பிரைஸ் 15000 ரூபீஸ் சார். 15000 ரூபாவா? சோ டோட்டல் ரெண்டுமே சேர்த்து 25500 சார் பில் அமௌண்ட். உங்களுக்கு வந்து இப்போ நியூ ரிசல்ட் போயிட்டு இருக்கறனால 500 ரூபீஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் சார். ஓகே 1000 ரூபாயோட கம்மி தானே சொன்னோம், எங்க ஆக போறோம் சார்? Flashback. ஏண்டா 10 வருஷம் அந்த கடையில் வேலை செய்யறா, என்ன ஒருத்த கூட திட்டது எல்லாம் மரியாதை கூட பேசுறதே இல்லடா. அதாவது இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட வச்சல சொன்ன, எல்லாரும் முன்னாடி திட்டிட்டு சைலண்டா 1000 ரூபாய்க்கு கம்மியோட சத்திரம் சொல்றியா? சொன்ன இன்னைக்கு உன் பேங்க் பேலன்ஸ் காலி பண்ண வைக்கிறனா இல்லையான்னு பாரு. இருக்கிறதுல காஸ்ட்லியான சாரிடா.
எடுத்துன்னு போய் உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் கொடுக்குறேன் பேர. இது 10,500 ரூபாய், இது 15,000 ரூபாய். இது காலிடா நீ. நம்புற வச்சு செஞ்சுட்டல. என்னால சாவு சாவு சாவுடா. என்னையா வச்சுட்டேன் சார். இந்தாங்க சார் உங்க ட்ரெஸ். மேடம், எங்களுக்கு இது டிசைன் பிடிக்கல. நீங்க இது ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு என்னோட 25,000 ரூபாய் கொடுத்துருங்க மேடம். சார் நோ சார், ரிட்டர்ன் அமௌண்ட் கிடையாது சார். என்னங்க ரிட்டர்ன்ல வேணாம் வேணாம். இதெல்லாம் எதுக்கு? ஏமா நீ ஒரு நிமிஷம் வாய விடும்போது உனக்கு சொன்னா புரியாது. எங்க ப்ளீஸ்க்கா இது ரிட்டர்ன் எடுத்துட்டு 25,000 ரூபாய் கொடுத்துருங்க. நோ சார், ரிட்டர்ன் எங்க கம்பெனி பாலிசில இல்ல சார். நாங்க கம்பெனி பாலிசி போல பாலிசி. எங்க ப்ளீஸ்க்கா இது நீங்க எடுத்துக்கிறதுக்கு கேன்சலேஷன் சார்ஜ் மாதிரி ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் எடுத்துக்கிட்டு என்னோட 25,000 ரூபாய் கொடுத்துருங்க ப்ளீஸ்க்கா. அழுதுருவாங்க. நோ சார், நீங்க அழுதீங்க ஆரே உண்டானாலும் கிடையாது சார். நீங்க அவங்க தான் ரிட்டர்ன் கிடையாதுன்னு சொல்றாங்கல்ல. அதுவும் இல்லாம அந்த 2 நிமிஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. அது ஏன் நம்ம ரிட்டர்ன் கொடுக்கணும், நம்மளே எடுத்துக்கலாங்க. ஏய் போடி போடியா. உனக்கு பிடிச்சிருக்குதுலாம் உனக்கு இந்த சாரியை வாங்கல. அவன் காது ரெண்டு குசு குசு பேசிக்கிறேன்னு கேட்டல, அது என்ன தெரியுமா? ஓ, அந்த சாரி எனக்கு அழகா இருக்கும், எனக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லல நீங்க வாங்கல. அவர் ரேட்டுக்கு மேல சொல்றாரு, அத நீங்க வாங்கிட்டீங்கல. அச்சச்சோ, ஒரு அவசரத்துல எல்லாம் உண்மையா கிட்ட சொல்லிட்டேன்னு. பொண்டாட்டிய முதல்ல ஷாப்பிங் கூட்டிட்டு வருமே, அது அவனுக்கு அழகா இருக்குமா, அது அவளுக்கு பிடிச்சிருக்குமா, உங்களுக்கு இல்ல. உங்களுக்கு ரேட் மட்டும் தான் முக்கியம், ரேட் மட்டும் தான். எங்க வீட்ல இன்னும் ராணி மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு பாரு, எனக்கு பிடிச்ச ஒரு சாரியும் எனக்கு அழகான ஒரு சாரி கூட எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஐயோ, மறுபடியும் அதே டைலாக். எங்க அம்மா ராணி ராணின்னு இப்ப அள்ள ஆரம்பிச்சாலே கதை முடிஞ்சுப்போ. ஏமா உனக்கு இந்த சாரி முடிச்சிருக்குது, உனக்கு இப்ப இது வேணும். வாங்கினா அழுவுறது நிப்பாட்டிடுவேல. அழுது நிப்பாட்டிட்டு எனக்கு வேணும் அது. மேடம், எங்களுக்கு இந்த சாரி ஓகே, கவர்ல போட்டு கொடுங்க. எனக்கு அந்த சாரி வாங்கி கொடுக்குறாரு. என்னங்க சார், தேங்க்ஸ் ஃபார் கமிங். கண்டிப்பா நம்ம ஷாப்புக்கு இன்னொரு வாட்டி வரணும் சார். ஐயோ, கண்டிப்பா வரோம்.